ஒரே ஆண்டில் அரசனை மண்டியிட வைத்த மந்திரம். ஒரு நாட்டின் ராஜாவும் அவரது மந்திரியும் மாறுவேடத்தில் நகர்வலம் சென்றார்கள். இருவரும் ஒரு ஏழை அந்தணன் பிச்சை எடுப்பதை பார்த்தனர். ராஜா மந்திரியிடம், பார்த்தாயா, உன் குல அந்தணன் சோம்பித்திருந்து பிச்சை எடுப்பதை? உன் குலம் இவ்வளவுதான், நாங்கள் ராஜவம்சம், நீங்கள் பிச்சை அம்சம் என எள்ளி நகையாடினான். அந்த ஏழை அந்தணனை தனியாக சந்தித்த மந்திரி, ஐயா, உங்களுக்கு பிச்சையின் மூலம் எவ்வளவு பைசா கிடைக்கும் என்று கேட்டார். எனக்கு 1 வெள்ளி அளவிற்கு கிடைக்கும் என்றார் அந்தணர். சரி, நாளை முதல் என் வீட்டுக்கு வாருங்கள், அந்த 1 வெள்ளியை நான் தருகிறேன். ஆனால் அதற்கு 2 நிபந்தனைகள். 1, எக்காரணம் கொண்டும் பிச்சை எடுக்க கூடாது. 2, நேரம் தவறாமல் 1000 காயத்ரி ஜபிக்க வேண்டும் என்று மந்திரி சொன்னார். அந்தணரும் சம்மதித்து அடுத்த நாளிலிருந்து 1000 காயத்ரி ஜபித்துவிட்டு சாயந்திரம் 1 வெள்ளி பெற்று செல்வார். இப்படியே ஓராண்டு ஆயிற்று. இப்பொழுதெல்லாம் ஏழை அந்தணன் வருவதில்லை. மந்திரியும் மறந்தே போனார். ராஜாவும் மந்திரியும் மீண்டும் மாறுவேடத்தில் நகர்வலம் வருகையில் ஓர் இடத்தில் நிறைய கூட்டம். எல்லோரும் வரிசையில் நின்று ஓர் அதிசயமான மகானை தரிசித்த வண்ணம் இருந்தனர். அங்கே ஒரே பேச்சு. சுவாமியிடம் ஆசி வாங்கினால் எல்லாம் நடக்கிறது. ஆசி பெற்றவர் பாக்கியசாலி, பெறாதவர் துரதிர்ஷ்டக்காரர். ராஜாவே அவரிடம் ஆசி பெற்றால்தான் நாட்டை சிறப்பாக ஆள முடியும் என்றனர். அதை கேட்டவுடன் ராஜா, வா, உள்ளே போய் யார் என்று பார்ப்போம் என்று உள்ளே போய் வணங்கி நின்றார். தனக்கு அமைதி கிடைப்பதை உணர்ந்த ராஜா வெளியே வர மனமில்லாமல் வருகிறார். மந்திரியிடம், ராஜா, அவருடைய முகத்தில் அந்த ஒளியை கவனித்தீரா? எந்த துன்பத்தையும் நீக்குபவர் போல் இருக்கிறது. இவர் வணங்கப்பட வேண்டியவர் என்றார். மந்திரி அவரிடம், மகாராஜா, அவர் யார் என நினைக்கிறீர்கள் என்றார். ராஜா யாரென கேட்க, அந்த ஏழை அந்தன பிச்சைக்காரன்தான் இவர் என்று காயத்ரி மகிமையை சொன்னார். ஒரே ஆண்டில் அரசனை மண்டியிட வைத்த மந்திரம் காயத்ரி ஜப மந்திரம். அந்த காயத்ரியை சம்புடத்தில் வைத்து கவனமாக திறந்து ஜபித்து பின் மூடி வைப்பதே சந்தியா வந்தனம். சுமார் 50 வருடங்களுக்கு முன்னர் நம் முன்னோர்கள் ஜபித்ததன் பலன்தான் நாம் நன்றாக இருக்கிறோம். நாமும் நம் சந்ததியும் நன்றாக இருக்க நாம் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்போம். தினமும் காலையில் சூரியோதயம் முன்னரே இந்த காயத்ரி ஜபத்தை 108 அல்லது 1008 ஜபித்து முடியுங்கள். அலுவலகம், கல்லூரி, பள்ளி அல்லது எங்கே நீங்கள் சென்றாலும் மாறுபட்ட கவனிப்பை பெறுவீர்கள். தினமும் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் நாம் கோயிலுக்கு போனால் நம் நெற்றி நடுவில் ஒரு குறுகுறுப்பை உணரலாம். அதுவும் மூலவரிடமிருந்து வருவதை உணரலாம். மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் காயத்ரி ஸ்மரணை மட்டுமே. அதை விட வேண்டாம். காயத்ரியும் நம்மை விடமாட்டாள். இன்றே நாம் சங்கல்பம் செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா போஸ்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல அப்பதான் கிடைக்கும். தேங்க்யூ.